எனக்கு மிகவும் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். மாறாத கர்த்தர் நாள் முழுவதும் உங்களை பத்திரமாய் ஆச்சரியமாய் சுகமாய் நடத்துவார் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான தீர்க்க தரிசனமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது ஏசாயா 45 அதிகாரம் 17வது வசனம். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை நீங்கள் வாழ்க்கையில் நடந்து முடிந்த கசப்பான அனுபவங்களை யோசித்து பார்த்து, என் வாழ்க்கையில் இப்படிலாம் நடந்துருச்சு பிரதர், நான் இப்படிலாம் உடைக்கப்பட்டிருக்கிறேன், என் வேதனை வெளியே சொல்ல முடியல, கலக்கத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையை நீங்களே கசந்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் என்னென்றைக்கு உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்களா. வெட்கத்தின் நிமித்தம் வருகிற ஒரு கலக்கம். ஒருவேளை நீங்கள் யோசித்திருக்கலாம், எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, என்னுடைய சூழ்நிலை மாத்திரம் இப்படி இருக்குது, எல்லாரும் உயர்ந்து போயிட்டு இருக்காங்க, நான் மாத்திரம் இப்படி இருக்கிறேன், எல்லாரும் நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க, நாங்கள் எங்கள் குடும்பம் மாத்திரம் வெட்கத்தில் மூழ்கி இருக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய சூழ்நிலையை குறித்து நீங்கள் ஒரு வேளை யோசித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு காலையில் கர்த்தர் உங்களை பார்த்து உங்களை ஆறுதல் படுத்தும்படி பலப்படுத்தும்படி கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது. நீங்கள் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். தைரியமாய் இருங்கள். எல்லா வெட்கத்தையும் உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. கர்த்தர் நம்முடைய வெட்கங்களையும் நம்முடைய கலக்கத்தையும் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. அது என்ன என்று பார்ப்போம். அது சங்கீதம் 34:5 சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் பிரகாசம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது. நன்றாய் கவனிங்கள். சோதனைகள் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது சுற்றி இருக்கிற ஜனங்களை பார்க்கிறோம், நெருங்கிய உறவுகளை பார்க்கிறோம், நம்மை சார்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாம் பார்த்து நாம் என்ன முடிவெடுக்கிறோம் தெரியுமா? இவர்களுக்கு உதவி செய்வார்கள், இவர்களை வாழ வைப்பார்கள், இவர்களை மேன்மைப்படுத்துவார் என்று சொல்லி பல காரியங்களின் நிமித்தம் நாம் மனிதனுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். அது நமக்கு வெட்கத்தை கொண்டு வரும். நாம் எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோமோ அப்பொழுதெல்லாம் சொல்லுகிறேன், உங்களுடைய முகம் எங்கெங்கெல்லாம் வெட்கப்பட்டு கூனி குறுகி நின்றதோ அந்தந்த இடத்தில் உங்களுடைய முகத்தை அவர் பிரகாசிக்க செய்வார். கலங்காமல் இருப்பீர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு கருத்தில் ஒப்புக்கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். மாறாத கர்த்தர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி வழி நடத்தும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். எல்லா முகங்களையும் என் தேவனில் பிரகாசிக்க செய்வீராக. இன்றைக்கு என்னோடு கூட சேர்ந்து இயேசுவே என்று யார் யாரெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுறார்களோ அத்தனை பேருடைய முகத்தில் இருக்கிற எல்லா வெட்கத்தையும் மாற்றி பிரகாசிக்க செய்யும். முக்காட்டை விளக்குவீராக. திறந்த வாசலை கட்டளையிடுவீராக. பிள்ளையுடைய தலையை உயர்த்தி மேன்மைப்படுத்தி உயர்த்துவீராக. பெரிய காரியங்களை செய்யும். இந்த நாளை ஆசீர்வாதமாய் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். God bless you.